வணக்கம். எக்ஸென்ட்ரிக் டர்னிங் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். எக்ஸென்ட்ரிக் மையம் மற்றும் வட்டத்தை குறிக்கவும். உண்மை வெளிப்புற எக்ஸென்ட்ரிக் விட்டம், எக்ஸென்ட்ரிக் திருப்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சிக்கான கருவிகள் மற்றும் உபகரணங்களின் தேவைகள் பின்வருமாறு: லேத், 4-jaw chuck, chuck key, tool post key, taper turning attachment, cutting tools, vernier caliper, steel rule, universal surface gauge, marking media, vernier உயர gauge, V-block with clamps, center drill, center punch, dot punch, ball peen hammer. வெவ்வேறு வெட்டங்களை வெவ்வேறு அச்சுகளில் திருப்பினால் அது எக்ஸென்ட்ரிக் திருப்பம் என்று கூறப்படுகிறது. எக்ஸென்ட்ரிக் டர்னிங் ஆஃப்செட் டர்னிங் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு வகையான லேத் செயல்பாடாகும். கிரான்க்ஷாஃப்ட் போன்ற சுழல் அச்சில் கவனம் செலுத்தாத அம்சங்களை கொண்ட இயந்திர பாகங்களுக்கு இது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் எக்ஸென்ட்ரிக் திருப்பத்தை எவ்வாறு செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். வெர்னியர் கேலிபர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஒரு சக் கீயின் உதவியுடன் ஒரு இண்டிபெண்டன்ட் 4-jaw சக்கில் வேலையை ஏற்றவும். சக்கிற்கு வெளியே அதிகபட்ச நீளத்தை வைத்து மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி வேலையின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். வேலையின் ஒரு முனையை எதிர்கொள்ளுங்கள். mm விட்டம் முதல் அதிகபட்ச நீளத்திற்கு வெற்று திருப்பம். எதிர்கொள்ளும் முனையை 1.5 mm வரை 45 டிகிரியாக மாற்றவும். வேலை நிறுத்தத்தை மாற்றி அதை ட்ரூயிங். வேலையின் மறுமுனையை எதிர்கொள்ளுங்கள். மீதமுள்ள நீளத்தை 80 mm விட்டத்திற்கு மாற்றவும். சக்கிலிருந்து வேலையை அகற்று. ஃபினிஷ் திரும்பிய கம்பியை V-blockல் கவ்விகளின் உதவியுடன் இறுக்கவும். ஒர்க்பீஸின் இருமுனைகளிலும் மார்க்கிங் மீடியா பயன்படுத்தவும். ஒர்க்பீஸின் மையத்தை கண்டறிய உயர அளவீட்டை நீளமாக சரி செய்யவும். ஸ்கிரைப் மற்றும் 2 இறுதி முகங்களிலும் ஒர்க்பீஸின் செறிவான மையத்தை குறிக்கவும். தற்போதுள்ள ரீடிங்கில் 20 mm சேர்த்து எக்ஸென்ட்ரிக் மையத்தை கண்டறிய உயர அளவை சரி செய்யவும். ஸ்கிரைப் மற்றும் இருமுனை முகங்களிலும் பணிப்பகுதியின் எக்ஸென்ட்ரிக் மையத்தை குறிக்கவும்.
சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி செறிவி மற்றும் எக்ஸென்ட்ரிக் மையங்களை சாட்சி குறிக்கவும். (26 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கைடு சர்க்கிளின் ஒரு பிரிப்பானை பயன்படுத்தி எக்ஸென்ட்ரிக் மையத்தை மையப்புள்ளியாக வரையவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் சுத்தியலை பயன்படுத்தி கைடு சர்க்கிளின் சாட்சி குறிக்கவும். திரும்பிய விட்டத்தில் 4 ஜாவ் இண்டிபெண்டன்ட் சக்கில் வேலையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு உலகளாவிய மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி ட்ரூ செறிவான மையம் லேத் மையத்திற்கு ஏற்ப உள்ளது. ஒரு ஜாவை திறந்து எதிர்த்தாடையை இறுக்குங்கள். இதனால் வேலையின் மையம் நகரும். லேத் மையத்துடன் எக்ஸென்ட்ரிக் மையம் வரும் வரை செயல்பாட்டை மீண்டும் செய்யவும். உலகளாவிய மேற்பரப்பு அளவீட்டின் உதவியுடன் சரிபார்த்து மற்றும் உண்மையான எக்ஸென்ட்ரிக் வட்டம். இப்போது 25.4 மில்லிமீட்டர் முதல் 25 மில்லிமீட்டர் நீளம் வரை ஒரு விசித்திரமான வட்டம் அமைக்க படிகளில் திரும்பவும். விசித்திரமான விட்டத்தின் இறுதி முகத்தை 1 மில்லிமீட்டர் வரை 45 டிகிரியாக மாற்றவும். 0.5 மில்லிமீட்டர் ஆழம் மற்றும் 2 மில்லிமீட்டர் அகலம் வரை குறைக்கவும். தேவைப்பட்டால் பிரிப்பதின் மூலம் படிப்பகுதியின் அதிகப்படியான நீளத்தை அகற்றவும். ஒரு மென்மையான கோப்பை பயன்படுத்தி பனிப்பகுதியை நீக்கவும். வெர்னியர் கேலிபரை பயன்படுத்தி 80 மில்லிமீட்டர் விட்டம் 25 மில்லிமீட்டர் நீளத்தை அளந்து உறுதி செய்து கொள்ளவும். மைக்ரோமீட்டர் மற்றும் வெர்னியர் கேலிபரை பயன்படுத்தி 25.4 மில்லிமீட்டர் விட்டம் 25 மில்லிமீட்டர் நீளத்தை அளந்து உறுதி செய்யவும். பணியிடத்தில் ஒரு மெல்லிய கோட் எண்ணெயை பயன்படுத்துங்கள், மேலும் ஆய்வுக்காக அதை பாதுகாக்கவும். மறுபரிசீலனை செய்ய நாம் கற்றுக்கொண்டவை: எக்ஸென்ட்ரிக் மையம் மற்றும் வட்டத்தை குறிக்கவும். உண்மை வெளிப்புற எக்ஸென்ட்ரிக் விட்டம். எக்ஸென்ட்ரிக் திருப்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எனவே எக்ஸென்ட்ரிக் டர்னிங் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.